அரண்மனையில் போகிறார். அங்கு கொஞ்சம் விறகுகள்லாம் வச்சு ஒரு தூபம் போடுறாங்க. தூபம்னா புகைன்னு சொல்லுவாங்க. இது வந்து அக்கினியே இருக்குது, குளிருக்காக பான் ஃபயர் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி விறகுகள்லாம் வச்சு மனுஷலால் உருவாக்கப்பட்ட ஒரு அக்கினி. ஜனங்க குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு அங்கே விசாரித்து கொண்டு இருப்பதற்காக கொண்டு போகிறார். இவர் வெளில உட்காந்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு சின்ன பெண் வந்து பார்த்துட்டு சொல்கிறா, நீ கலிலேயன் ஆயிற்று, உன் பேச்சும் அவருடைய பேச்சும் ஒரே மாதிரி இருக்குது, நீயும் கலிலேயற்று அவரோடு இருந்தவர் அல்லவா அப்படின்னோடனே பேதுருக்கும் ஓடலை, கையும் ஓடலை, காலும் ஓடலை, அறியவும் இல்லை, அவனை அறியவும் இல்லை, அவன் யாருனே தெரியாது, அவனை சபிக்கவும் சத்தியமானும் செய்துட்டான். 3 விஷயம். இயேசு திரும்பி இப்படி ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க, பார்வை. அந்த பார்வையிலே அந்த மனுஷன் மறுபடியும் சந்திக்கப்படுகிறான். எல்லாம் அது ஒரு சன பொழுதில் நடக்குது. மறுதளிக்கிறதும் சரி, மனம் திரும்புவதும் சரி, ஒரு சன பொழுதில் நடக்குது. மனம் கசந்து அழுகிறோம். மனம் திரும்புறதுன்றது வந்து மற்ற 11 அது ஒன்று செத்து போச்சு, அது விட்டுருங்க. யூதாசு போய் சேர்ந்தாச்சு. அதான் ஒருத்தன் கைவிடப்படுவான், ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்ற சத்தியத்தின் கீழே அந்த போதித்து கொண்டிருக்கிறேன். 7 முறை விழுந்தாலும் நீதிமான் உயிர்ப்பிக்கப்படுவான். இப்படி தேவனை நம்ம சில சமயத்தில் அரசாங்கத்தின் வழியில் பார்த்தா நம்ம இயேசுவை மகிமைப்படுத்துறது கிடையாது. அது எப்படி அரசாங்கத்தின் வழியில் மகிமைப்படுத்துறது? சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மாற்றுறது கிடையாது. ஞானஸ்தானம் எட்டோன்னு சொன்னாக்கா நம்ம கேட்டகரி மாறிடும், சலுகை போயிடும். இப்போ பழைய பேரில் பழைய இதில் இருந்ததாக்கா நம்மளுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும். இப்போ அரசாங்கத்தின் கீழே நம்ம எப்படியா இருக்கிறோம்? நானாகத்தான் இருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறது? பழைய வாழ்க்கையை மாற, அதாவது பழைய வாழ்க்கையை அழிச்சிட்டு புதிய சிருஷ்டியாக மாறு, புதிய ஜீவியம். இங்கே வந்தால் கிறிஸ்துவ பேர் 3-4 பேர்லாம் வச்சுக்குவாங்க சபைக்குள்ள. வெளில போனால் பழைய பேர் இருக்குது பார்த்தீங்களா, பழைய ஜீவத்தின் பேர் அதான் இருக்கும். இப்போ அதை கொண்டு போனாக்கா அரசாங்கத்தில் நமக்கு வேலையே போயிடும். சில பேருக்கு ஏதோ ஒரு கேட்டகரியில் அவன் வேலைக்கு போயிருப்பான், ஜாதி அடிப்படையில், இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவங்க போயிருப்பாங்க. இப்போ திடீர்னு போயிட்டு நீங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கிறவன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாக போகிறான் இந்திய தேசத்தில், கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்தான். இப்போ அவங்களுக்கு வேலை என்ன ஆகும்னா குலுங்கும். வேலையை பார்த்தா பொண்ணை கட்டியிருக்கான், பொண்ணை பார்த்து அந்த பொண்ணும் இவனோட இசைந்து தான் 4 புள்ள பெற்றிருக்கா, இல்லை 2 புள்ள பெற்றிருக்கா, லோனு போட்டிருக்கான், வீடை வாங்கியிருக்கான், கார் வாங்கியிருக்கான், பங்களா கட்டியிருக்கான், 2 வீலரு, பசங்க படிக்கிறது எல்லாமே அந்த வாழ்க்கை சக்கரம், வாழ்வாதாரமே அதுதான், வேலை தான். அரசாங்கத்துக்கு முன்னாடி இயேசு அறிவிக்க முடியுமா? பேதுரு வரைக்கும் போவானா? நம்ம வீட்டில் பார்ப்போம், நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். அரசாங்கம் மூலியமா கிறிஸ்துவ பேராக இருந்து கிறிஸ்துவ வேலையில் போகிறது அது வேறு. இப்போ எங்களை போல் மாறி வந்த ஜனங்க ஒரு லக்கில் இருந்திருப்பாங்க. ஏதோ அவங்களால வாழ்க்கையின் சோதனை, உபத்திரவம், பாடுகள், பணம் செய்ய முடியாத பல காரியங்கள் இயேசு செய்தார்னு உள்ளே வந்திருக்கான். இப்போ அதோடு அவன் சுவிசேஷ ஊழியத்தோடு தொடர்பில் இருந்தானா தப்பிச்சான். இப்போ சபைக்குள்ளே வந்தானா அவன் மாட்டினான். அது இந்த மாதிரி தலைமையில் மாட்டினான். யோசிச்சு பாருங்கள். நான் திருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, யோசிச்சு பாருங்கள். செய்தி போகுது இல்லையா உலகம் முழுவதும், அதுக்காக சொல்கிறேன். பேதுரு மட்டும் காட்டி கொடுக்கல, இயேசுவை சபிக்கலை, சத்தியம் பண்ணல. அந்த மனுஷன் சபிச்சான், சத்தியமாக நான் யாருன்னு தெரியலன்னு சொன்னான். ஆனால் உடனே மனம் கசந்து அழுகிறான். இயேசுன்னு ஒரு பார்வை மாற்றுச்சு. இது இயேசு யார் பார்த்தாலும் இவன் பார்வை மாறாது. இவனுடைய பார்வை, நம்ம ஆட்களுடைய பார்வை மாறாது. பாரம்பரியத்தில் இருக்கிறவன் அந்த பின்னாடி இன்ஸ்டியூஷன் பின்னாடி சுற்றின்னு இருப்பான். அங்கே தான் நான் வேலை செய்கிறேன் மனைவி, அங்கே தான் நாங்கள் புருஷனும் முன்னையும் வேலை செய்கிறோம். ஆராதனைக்கு சாயங்காலம் ஆராதனைக்கு வரோம். நோயினுடைய கொடுமையினால் தியானசானம் எடுத்து ஃபஸ்ட்டு ஆராதனைக்கே வர ஆரம்பிச்சிடும். நோயா பேயா வேலையான்னு பார்த்தா நோய் பேய் வேணாம், அப்போ இந்த சபை. அப்போ வேலை வேணும்னா அந்த சபை. இது நடைமுறை சொல்கிறேன். 40 வயசுக்கு மேலே ஏன் வேலை தருவான்? இந்த வேலையை எவனோ ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தான், ஆமாம் அந்த சபையை சேர்ந்தோன்றதுக்காக வேலை கிடச்சிது. இப்போ போயிட்டு ஒரு திறமை தகுதியெல்லாம் பார்த்து ரிஸ்க் எடுக்க முடியாது. முதல்ல இவன் மாமியார் வீட்டில் உதைப்பாங்க. என்ன சொல்லிடா கட்டின நீ? இது இயேசு ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு பேர் வழி ஆயிடுறாரு. இங்கே வெளியிலலாம் போட்டிருக்கோம் ஜீசஸ் சேவ்ஸ்ன்னு. இவனை பொறிக்கவும் பார்த்தா ஜீசஸ் டெஸ்ட்ராய்ஸ் மாதிரி ஆகிடும். உண்மையான சத்தியம் இது, அப்பட்டமான சத்தியம் இது. இயேசுவை தெரியுமா? தெரியாது. உன் பேர் என்ன? ஏதோ ஒரு பேர் சொல்லுவான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரலோகத்துக்கு கிட்ட ஒரு பேர் வச்சுருக்கோம். பேர் எரிசலும் வச்சுருப்பான். அங்கே பார்த்தா ஏதோ ஒரு மலை பேர் வச்சுருப்பான். டேய் இங்கே எருசலேமாக இருக்க, அங்கே எப்படிறா இந்த மாதிரி இருக்க? அது வேற, இது வேற. இயேசு ஆலயம் வரைக்கும் தான். இயேசு அந்த சோலைவனம் வரைக்கும் தான். கத்தி எடுத்து வெட்டினதெல்லாம் இயேசு மீது இருக்கிற பாசத்தில் வெட்டினன்றது
இதுதான் சொல்லுது உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற காரியம். நின்று பார்த்தா இப்போ மனைவிகிட்ட போய் சொல்ல முடியுமா? இப்போ நம்ம வண்டி வேறு, நம்ம லைஃப் ட்ராக் வேறு. நல்ல வேலை முதல்ல கர்த்தர் ஊழியத்தை கூப்பிட்டார். ஒரு உலக பிரகாரம் வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் வந்து அப்புறம் ஊழியத்தை கூப்பிட்டாக்கா என்ன ஆயிருக்குன்னு தெரில எனக்கு. இல்லை நெசம் நடைமுறையை சொல்கிறேன். முதல்ல பாஸ்டராக இருக்கனால தான் கல்யாணம் ஆச்சு, அதனால் தப்பிச்சு நம்ம. இது எத்தனை இடத்துல இப்போ பாருங்கள், அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை திரளான ஜனங்கள் இருந்தாலும் இயேசு பிடிக்குன்றது, இயேசுக்கு முத்தம் கொடுக்கறது, இயேசு கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறது, இயேசு ஒரு முறை பார்க்கணும்னு நினைக்கிறது, நீ எந்த முறையும் பார்க்க வேணாம், உத்தமமாக இந்த இடத்துல நின்று பாரு, இயேசு உன்னை தேடி வருவார் வீட்டுக்கு. இந்த இடத்துல ரொம்ப இயேசு அந்த எருசலேமில் இருக்கிற போர் சேவர்கள், ரோமாபுரி போர் சேவரால் மட்டும் அறையப்படல. அதனால தான் சொல்லப்படுது எபிரேயரில், மறுபடியும் காலின் கீழ் போட்டு மீத்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறை போனஸ் வரப்போ அல்லேலூயான். எந்த பேரில் என் போனஸ் வருது? எந்த அடிப்படையில் உனக்கு வேலை கட்டான்? அங்கே ஒருத்தன் இருப்பான் நம்மளை வேவுக்காரன். ஒருத்தர் அப்படி தான் அவன் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணார். மத்தியான டைமில் சாப்பிட்டு சும்மா இல்லாமல் போய் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி கண்களை மொழி, இயேசுவின் நாமத்தில் இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லாருடைய கண்களை திறனாரு. இவர் கண்ணை 3 மணி நேரம் அவன் ஃபோட்டோ எடுத்துட்டான். எல்லாருடைய கண்களை திறக்கப்படுவதாக ஆண்டவரே அப்படின்னாரு. சத்தம் ஏற அவன் நல்லா கேப்சர் பண்ணிட்டான். இந்த ஆள் வந்து பைபிள் கையில் வச்சுருக்கான், ஜெபம் பண்ணுறான், எல்லோரும் கண்ணும் திறக்க சொல்கிறான், இவன் கண்ணை முடின்னு எல்லாம் சொல்கிறான். இவருக்கே தெரியாது இதெல்லாம் நடந்தது. அழகாக ஒரு நாள் மெமோ வருது. அப்போ தான் தெரியும், இயேசுக்காக நான் ஊழியம் செஞ்சு என்னை இது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இல்லை. நான் போய் விசாரித்தேன். நம்ம தான் போவோம் இதுக்கெல்லாம். போய் கேட்டால், ஃபாதர் நீங்கள் ஃபாதராக வந்திருக்கிறீங்க, இது பயங்கர கேடி. இது ஏதோ ஒன்று சொல்லி வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு அரசு சம்பாதி பண்ணிட்டு இப்போ அல்லேலூயா ஊழியம் பண்ணிருக்கிறாங்க. ஒன்று எழுதி கொடுத்துட்டு உங்களை மாதிரி ஊழியத்துக்கு போக சொல்லுங்கள், இல்லைன்னா உங்களது மேட்ரை விட்டுட்டு இங்கே வந்து ஒழுங்காக வேலையை பார்க்க சொல்லுங்கள். எனக்கு அப்படியே தலை வணங்கிட்டேன், தலை குனிகிற அளவுக்கு பண்ணிட்டார் நம்ம ஆள். இவர் என்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்கிறார், இந்திய தேசம் ரட்சிக்கப்போனால் நான் ஜெபம் பண்ண தப்பா? நீ பட்சிக்கப்பட்டுவியா வேலை? இப்போ புறஜாதி தான் அவன். பார்வோன்ன்றாரு, நெபுகத்நேசர்ன்றாரு, அபிமெலேக்குன்றாரு, என்னென்னமோ வில்லன் கேரக்டர்லாம் சொல்லிருக்கிறார். இல்லையா, நம்ம தான் இங்கே டேமேஜ், நம்ம தான் 420. அந்த ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்கலாம் நான் கையெடுத்து கும்பிடுவேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாலுமே ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களாம் பரிதாபப்படுவேன், ஐயோ பாவம், நீ நான் குத்தம் உட்காந்தான் குத்தம், இங்கே அப்படி இல்லை, வேணாம்னா போயான்ட்டு வேற இடத்துக்கு போய்டும் வேலைக்கு. நம்மளால் ஃப்ளெக்சிபிளாக இருப்பான். இல்லை, சொல்ல வர்றது என்னென்னா, கர்த்தரை எப்படியெல்லாம் நம்ம மறுதளிக்கிறோன்றது சொல்கிறேன். சபை இது கூர்ந்து கவனிக்கணும். ஏசுன்னு சபையில் முழங்கிறது, ஏசு இது செஞ்சாருன்ற அது செஞ்சாருன்றது உன் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குது? நம்ம கெசட்டில் மாற்றி நாளைக்கு எத்தனை கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? சொன்ன வேலை போனால் எல்லாமே ஆட்டம் கொடுத்துரும். இப்போ பூரண சுவிசேஷம் வீட்டுக்குள்ளே வராது. அவ்வளோதான் இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏசு ஆசீர்வதிக்கிறார், ஏசு ஜீவிக்கிறார், ஏசு அதை பண்ணுறார், ஏசு இது பண்ணுறார், ஏசு என் குடும்பத்தை அழிச்சாரியா அந்த மாதிரி சொல்லும். இல்லை மாமியார் ஜனங்களும் சொல்லும், அவன் பித்து பிடிச்சி போய் என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா இருந்தாலும். முழு நேரம் ஊழியத்துக்கு வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். இவன் ரட்சிப்புக்குள்ளே வந்தாலே சொல்லுவாங்க, என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா இருந்தாலும். என்ன பண்ணான்? தான் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டுன்னு போய் சொல்லிட்டான் ஆஃபீஸில். இப்போ வேலையே பிரச்சனை ஆயிடுச்சு, போனால் போட்டோம். இது எங்கள் வீட்டில் நடந்துச்சு. எங்கள் அப்பா வேலையை விட்டார். இயேசு மேலே இந்த பக்தியில் விட்டாரா என்னன்னு எனக்கு அப்போது தெரில. விஆர்எஸ்லேயே வந்துட்டார். இது வேணாம் அது வேணாம் போட, எல்லாம் வீடு இருக்குது, எல்லோரும் படிக்க வச்சுட்டேன் அப்படின்ட்டார். அப்போ எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு, என்னென்ன நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. திஸ் ஹேப்பன் இன் மை ஓன் ஹோம். அப்போ சரி, அவருக்கு வயோதிகம், அதனால் நம்ம எதுவும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நீ இப்போ வந்து யோசிச்சு பார்க்குறப்போ, 1 வருஷம் சர்வீஸ்னால் கூட நம்ம 1000 ஐடியா கொடுப்போம். 1 வருஷம் நீ வேலை செய்ய ராஜா, உன்னை கோட்டீஸ்வரன் ஆகிறேன்ற பாஸ்டர் நான். 1 வருஷம் நீ வேலை செஞ்சிரு பல்ல கட்சின்னு உன்னை அதை என்ன சொல்கிறது, கூரையை பறிச்சுட்டு இறங்க திமுவாதக்காரமாக இருந்தால் கூட நான் வண்டியில் வச்சுன்னு கூட்டு போய் விட்றேன். 1 வருஷம் வேலை செய்ய ஸ்கூலில் எடுத்து விட்ற பிள்ளைங்கமா நான் கொஞ்சம் விட்டு வந்திருக்கேன். இது இத்தனை வருஷம் எங்கள் அப்பா சர்வீஸ் வேணான்ட்டார், விஆர்எஸில் வந்துட்டார். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ தெரில வேல்யூ, தெரில எனக்கு, தெரில வேல்யூ, ஒரு தேவபக்தியோட வேல்யூன்னு தெரில, மனுஷனோட வேல்யூன்னு தெரில எனக்கு. அவர் பெரிய தவறு பண்ணிட்டான்னு சரி, நான் ரொம்ப வந்துட்டேன். ரொம்ப வருஷம் எவ்வளோ சம்பளம், 6 பேர் சம்பளம்னா என்ன,
அது பென்ஷனில் எஃபெக்ட் ஆகும், அட்டாச் ஆகும். திடுதிப்பு போய் எழுதி விட்டு வந்துட்டாரு. என்னப்பா இது, ஏதாவது கேட்டியா கொண்டியான்னு? இல்லை, வியாழக்கிழமை அவருக்கு ஆஃபு, ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்குறப்போ அவங்க கேட்குறான் எதுக்குன்னு. இவர் உண்மை விளம்பி நக்கீரன் மாதிரி சொல்லிட்டாரு, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஐயோ என்னையா பேசுகிற சார், என்ன பேசுகிறீங்க? ரொம்ப டிசிப்ளினாக வருவீங்க, டைமுக்கு வரீங்க, டைமுக்கு போவீங்க, ரொம்ப பங்க்சுவல் எங்கள் அப்பா அந்த ஆஃபீஸ் விஷயத்துலலாம். அப்புறம் கூப்பிட்டு சொன்னேன், சரி அப்போ வா நாங்கள் விஆர்எஸில் வந்துடுறேன் நான். அவன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அவனுக்கு, கேட்டவனுக்கு. என்னையா பிள்ளைங்களாம் கரை சேரில் ஒன்றும் இல்லை, இது அதெல்லாம் வேணாம், வந்துட்டோம் மொத்தமாக அவரே ஃபாலோ பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டார். எங்கள் அப்பா பாஸ்டர் கிடையாது, எங்கள் அப்பா பெரிய ஒரு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு அடையாளம் இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ஒரு சாதாரண விசுவாசி. இது நடந்துச்சு எங்கள் வீட்டில். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அப்போ தான் எனக்கு 18 வயசு, அப்போ தான் அப்படியே தலை தூக்கி வர வயசு. அப்புறம் 2 தங்கைகள் இருக்காங்க. இது சம்பளம் வாங்குறப்பவே வீட்டில் நிறைய பிரச்சனை. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு சம்பளம் 5 பேர் சாப்பிட்ணும், 6 பேர் சாப்பிட்ணும். இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு தொலைச்சா நம்ம என்ன பண்ணுறது? இது ரொம்ப பெரிய இடைவெளி ஆயிடுச்சு. இப்போ ஆள் இல்லை. இப்போ நம்ம யோசிக்கிறோம். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இடம்லாம் கொஞ்சம் நிறைய பகைகள் சம்பாதிக்க வேண்டார். உலக சிநேகிதம் அவன் இது செய்கிறான், இது இல்லை, நம்மளை வீட்லேயும் நமக்கு பெரிய பகையாயிடும். இத்தனைக்கு நான் தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டேன். இந்த இடம் வருகிற பொழுது அது ஒத்து போவாது. நான் என்ன சாட்சி சொல்கிறேன், என் பலவீனத்தை சொல்கிறேன், நடந்த ஒரு பலத்தையும் சொல்கிறேன். ஆள் ஊரில் இல்லை, உலகத்தில் இல்லை, இது நடந்ததையும் சொல்கிறேன். இதனால் நான் ஒரு உத்தம குடும்பத்துலேருந்து வரேன் அந்த மாதிரி ஒரு இதுக்காக சொல்ல நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறாங்க, அடையாளம் தெரியாது, இந்த மாதிரியும் இருக்கிறாங்க என்ன மாதிரியும். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடம் நல்லா கர்த்தர் வந்து நம்மளை நோக்கி பார்க்கிறார். தெரியாது வெளில. நம்ம ஆண்டவரே இதை தாரோம், ஆண்டவரே போனஸ் சொந்தோன்னு, ஆண்டவரே இந்த கடன் அடைஞ்சுன்னு இன்னொரு கடன் போகிறோம், இந்த ஃப்ளாட் வாங்கணும்னு அந்த லேண்டு வாங்குகிறோம், அப்புறம் லேண்டு வாங்கினோன்னே பொண்ணு கல்யாணம் பண்ணோன்னே அவளுக்கு குழந்தை பிறக்கணும். அது ஆரம்பிச்சிச்சுன்னா அது முடியாது. நீங்கள் ஒன்ஸ் ஜப வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, தேவைகளுக்காக பண்ண பழக்கம் வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் போயினே இருக்கும். அது பொட்டியில் வைக்கிறப்ப கூட கடைசியில் கர்த்தரா பார்த்து டக்குன்னு அந்த ஜீவனை எடுத்து வர வரைக்கும் இதை கொடு, அதை கொடு, அதை கொடு, இதை கொடு, இவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு, இவனுக்கு கொடு. பார்க்குறதுக்கு எல்லாம் அது பசங்க பேர பசங்க எல்லாம் வந்துச்சுனாங்களா, எல்லாத்துக்கும் ஒரு சிலுவையை போட்டு இதே ஆசீர்வதியும், எதே ஆசீர்வதியும், எதே ஆசீர்வதியும். பெரிய யாக்கோபு நினைப்பு எனக்கு இல்லை, ஆபிரகாம் நினைப்பு இல்லை, ஈசாக்கு நினைப்பு. பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலை. தாத்தா உங்களுக்கு வீடு வச்சுருக்கேன்டா, தாத்தா உங்களுக்கு இது செஞ்சுருக்கேன்டா, தாத்தா உங்களுக்கு அது செஞ்சுருக்கேன்டான்னு இது வேறு சொல்லி சொல்லி வளர்த்து தாத்தா எப்போ போகுன்ற அளவுக்கு ஆகிடும். அது எல்லாம் போனால் தானே கிடைக்கும். இருக்கிறப்பவும் கொடுக்கறது கிடையாது. நான் யாருக்கும் ஒன்லி இன்கமிங் தான், அவுட் கோயிங் கிடையாது. எல்லாம் செத்தவொன்று எடுத்துக்கோன்னு சொல்லி அதுக்குள்ளே என் பையனுக்கு 50 வயசு ஆகிடும். அவன் வாழ்க்கையில் இளமையே போயிடும். நான் நல்லா இளமையாக இருப்பேன். யாரையும் வாழ விட்றதும் கிடையாது, யாரையும் ஒழுங்காக இருக்கிறதும் விட்றதும் கிடையாது. ஆனால் நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன்னு வெளில சொல்லிக்கினேன். சபைக்கும் சங்கத்துக்கும் ஒரு போர்வையிலே வந்து கொண்டிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த மாதிரி தான் போய் கொண்டிருக்கிறது. பின்மாற்றம் ஐக்கியத்தினால வருதுன்னு சொன்னேன். இப்போது பின்மாற்றம் வந்து துன்மார்க்கமான ஜீவியத்தினாலே வருது. எடுத்தோன்னே இந்த கத்தி எடுத்து போடுறது, இந்த மாதிரி பிரெயினி வேலையெல்லாம் பண்ணோன்னா இயேசுக்குள்ளே நிற்க முடியாதுன்னு சொல்கிறேன். எதனால் அந்த மனுஷன் பின் வாங்கி போனான்? அதுதான் சொல்ல